ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மயூரா கிரியேஷன். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் ஆரி கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் நம்ம ஃபுல் ஆரி கோர்ஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆரி ஒர்க்குக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அப்போ தான் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஈஸியான முறையில் ஆரி ஒர்க் கிளாஸ் கற்றுக்க முடியும். ஆரி ஒர்க் மெட்டீரியலில் ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்க போகிறது ஆரி ஃப்ரேம். இதில் 2 ஃப்ரேம் இருக்குது பாருங்கள். அந்த பெரிய ஃப்ரேம் வந்து 18 இன்ச் ஃப்ரேமு. இதுதான் நம்ம ஸ்டாண்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது 6 இன்ச் ஃப்ரேம். 6லேருந்து 18 இன்ச் வர எல்லா சைஸ்லேயுமே நமக்கு ஃப்ரேம் அவைலபிளாக மார்க்கெட்டில் கிடைக்கும். உங்களுக்கு எது தேவையோ அந்த சைஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 18 இன்ச் தான் வாங்கணும். 16 இன்ச்சு ஃப்ரேமும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி 16 ஸ்டாண்டும் வாங்கிக்கலாம். 18 இன்ச்சஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் 18 இன்ச்சஸ் ஃப்ரேமே வாங்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி 18 இன்ச்சஸ் ஃப்ரேம் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஈக்குவலான ஸ்டாண்டை பார்த்து வாங்கிக்கோங்க. மாற்றி 16க்கு 18ஓ 18க்கு 16ஓ இப்போ மாற்றி சேஞ்ச் பண்ணி வாங்கிடாதீங்க. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஆரி ஒர்க்குக்கு நெக்ஸ்ட்டு தேவைப்படுற மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாத்து. இந்த கிளாத்து நீங்கள் கண்டிப்பாக வேறு எந்த கிளாத்தை யூஸ் பண்ணுறத விட ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டார்ட் பண்ணும்போது பாப்லின் கிளாத்தில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கே ஆரி ஒர்க் கற்றுக்க முடியுங்கிற கான்ஃபிடென்ட் நல்லாவே வரும். சோறு இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கிளாத்து எந்த அளவு நீங்கள் எடுத்து பண்ணுறீங்களோ அதில் தான் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் காட்ட முடியும். வேறு கிளாத்லேயும் ட்ரை பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் பண்ணக்கூடியது பாப்லின் கிளாத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா தான் மேலே மேலே என்ன கிளாத்தில் பண்ணாலும் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வரும். இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் போதே நீங்கள் வந்து சில்க் கிளாத்தில் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் அதை மேனேஜ் பண்ண முடியாது. த்ரெட்டு வந்து கட்டாகி வரும். அந்த நூல் அதையே பிடிச்சி இழுக்கிற மாதிரி தோணும். அதனால் நீங்கள் பாப்லின் கிளாத்தையே யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எப்படியுமே 1 மீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் அதில் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ண பிறகு வேறு லைனிங் கிளாத்து அந்த மாதிரி இதில் எதுலையா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் நீங்கள் பாப்லின் கிளாத் வாங்குறதுக்கே ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்குறீங்கன்னா இது சாரி த்ரெட்டு. இதுவும் எல்லா கலர்ஸுமே கிடைக்கிது. கோல்டன் கலர், சில்வர் கலர், அப்புறமா காப்பர் கலர்லலாம் அவைலபிளாக இருக்குது. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 லேயர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் போடணும். அதுக்காக யூஸ் பண்ணலாம். வேறு டிசைன் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் இது வந்து நீங்கள் ப்ளவுஸுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நெக்லைன் வந்து நம்ம இந்த மாதிரி சாரி த்ரெட்டில் மட்டும்தான் நம்ம ஆரம்பிப்போம். இல்லைன்னா நம்ம வந்து சில்க் த்ரெட்லேயும் கொடுத்துக்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் இது போட்டால் நல்லாயிருக்கும். இந்த கோல்டன் கலர் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ப்ரைட்டாக நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டிச்சிங் போடுறதுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற டெய்லர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம பீட்ஸ்லலாம் அடிபடாமல் இருக்குன்னா 2லேருந்து 3 லேயர் வந்து ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் அது பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதில் ஒன்று நீங்கள் வாங்கிக்கோங்க. படிக்கிறதுக்கு எந்த கலர் யூஸ் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா நார்மல் மிஷின் த்ரெட்டு, ஸ்விங் த்ரெட்டு. இந்த த்ரெட்டும் நீங்கள் எந்த கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் கோல்டன் கலர் வாங்கினீங்கன்னா நல்லது. இந்த த்ரெட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போது நீங்கள் செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணும் போதே நார்மல் ஸ்விங் மிஷின் த்ரெட்டில் தான் நீங்கள் யூஸ் பண்ண பழக போகிறீங்க. ரெண்டாவது தான் நீங்கள் வந்து ஜரி த்ரெட்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீடில். ஆரி ஒர்க்குக்கு நம்ம 3 டைப் ஆஃப் நீடில்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது இப்போ ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது உடன் நீடில். இந்த நீடில் பேர் டூலிப் நீடில். இது வந்து மிடில் சப்பிட்டு இருக்கும் பாருங்கள். இந்த நீடிலில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா டூலிப் ஜப்பான் எழுதியிருப்பாங்க. இப்போ நான் காமிக்கிறது இது எல்லாமே வந்து டூலிப் நீடில் தான். டூலிப் பிராண்டில் நீடிலில் 4 சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பீட்ஸ் லோட் பண்ணுறதும் அப்படின்னா 23 சைஸ் வாங்கிக்கோங்க. அப்புறமா 18 சைஸும் ஒன்று வாங்கிக்கிட்டீங்க, 14 சைஸும் வாங்கிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நீடில் பேர் அயன் நீடில். இந்த நீடிலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த 3 நீடில்லையும் 2 நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. 2 போதும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இந்த நீடில் என்ன பாருங்கள், நான் டேப்பு சுற்றி வச்சுருக்கேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூலிப் நீடில் வந்து மிடில் சப்பிட்டு இருக்கும் பாருங்கள். அந்த இது வந்து உருட்டுறதுக்கு கரெக்டாக வராது. உங்களுக்கு அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஓகே. நான் வந்து அந்த மீதி இருக்க 2 நீடில்லையுமே கொஞ்சம் அந்த த்ரெட்டு வச்சு சுற்றி வச்சுருக்கேன். என் கை நல்லா ஸ்வெட் ஆகும். அதனால தான் இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு சுற்றி வைக்காமல் யூஸ் பண்ணணுன்னா பண்ணலாம். உடன் நீடில் நான் வந்து த்ரெட்டு சுற்றாமல் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அதை இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரெட் கட்டர் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து த்ரெட்டெல்லாம் கட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மெஷரிங் டேப் நீங்கள் வாங்கிக்கணும். ஒரு மெஷரிங் டேப்பு மெஷர் பண்ணி நம்ம லைன்ஸ் போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்.
அப்புறம் ஒரு ஸ்கேல் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் கலர் பென்சில் ஒன்று வாங்கிக்கணும். அதே மாதிரி நார்மலாக எழுதக்கூடிய பென்சில், எந்த பென்சில் பிராண்டாக இருந்தாலும் வாங்கிக்கலாம். நார்மல் பென்சில் தான் இது. அதுக்கு நெக்ஸ்ட் என்ன மெட்டீரியல் வாங்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரோப்பு, பைப்பிங் ரோப்பு. இது வந்து மீடியம் சைஸ், ரொம்ப பெரிய சைஸ் வாங்கினா சின்னதாக வாங்க வேண்டாம். இது மீடியம் சைஸ்ன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வாங்க போகிறது நீடில். இந்த நீடில் நம்பர் 10. இது வந்து நம்ம ஜர்தோஷி ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த நீடிலும் ஒரு பேக்கெட்டாக தான் வரும். இந்த நீடில் நம்பர் 10. இது ஒரு பேக்கெட்டில் 20 நீடில் வர மாதிரி இருக்கும். இதுவும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க ஜர்தோஷி ஒர்க் பண்ணுறதுக்கு. அப்புறம் இந்த நீடில் நம்பரில் இது நீடில் நம்பர் 7. இந்த நீடில் வந்து ரிங் நாட், ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அந்த மாதிரி ஹேண்ட் ஸ்டிச்சஸ்க்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்க்குறது சக்ரி. இது பேர் சக்ரி. இது வந்து 2 மாடலில் இருக்கும். இது ஃப்ளவர் சக்ரி. இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும். இது சர்க்கிள் சக்ரி, இல்லைன்னா ரவுண்டு சக்ரின்னு சொல்லிக்கலாம். இந்த மாதிரி சக்ரின்னு யூஸ் பண்ணாலே அதுக்குள்ளே வந்து சர்கான் ஸ்டோனும் சேர்ந்து வரும். சர்கான் ஸ்டோனை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா இதுக்குள்ளேயே நம்ம ரிங் நாட் போட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 2 சக்கரையுமே நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த சக்கரை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாடல் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏதாவது ஒன்று வாங்கினாலும் போதும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது செயின் ஸ்டோன். இதுவும் நீங்கள் 1 மீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது சர்கான் ஸ்டோன். இது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதனால் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் அமௌண்ட்டில் வாங்குங்க. 10 கிராம்ஸ் 20 கிராம்ஸ் அளவு வாங்கினா போதும். அதுவே ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும். பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து தனியாக வைக்க முடியாது. இதுக்கு கூடவே சக்கரி, இதுதான் சக்கரி. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த சக்கரிக்கு உள்ள இந்த சர்கான் ஸ்டோனை வச்சு பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட். இந்த சில்க் த்ரெட் வந்து எல்லா கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதில் 2 கலர் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த சில்க் த்ரெட் வச்சு தான் நிறைய மாடல்ஸ் பண்ண போகிறோம் ஃப்யூச்சரில். அதுக்காக இதில் ஒரு 2-3 கலர்ஸ் வாங்கினா கூட ஓகே தான். நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ பார்க்குறது சுகர் பீட். இந்த சுகர் பீட்லேயும் எல்லா கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் தேவையோ சூஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள் பிங்க் கலர். இது வந்து கிளாஸ் சுகர் பீட்ஸ். இது வந்து ஷைனிங்காக இருக்கும் கொஞ்சம். இது போட்டாலே நல்லாயிருக்கும் பார்க்குறது. கிளாஸியாக இருக்கும். இதுலேயும் எல்லா கலர்ஸ்லேயும் இருக்குது. உங்களுக்கு ஒரு பாக்கெட்டோ 2 பாக்கெட்டோ வாங்கினா வாங்கிக்கோங்க. இது வந்து அளவில் தான் கிடைக்கும். 10 கிராம்ஸ் 20 கிராம்ஸ் கிடைக்கும். நார்மலாக ஃபஸ்ட்டு பேசிக்காக 10 கிராம்ஸே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் கோல்டன் கலர் வச்சே யூஸ் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது ஷைனிங்காக இருக்கக்கூடிய சுகர் பீட். இப்போ நான் ஆரஞ்சு கலர் பார்க்குறீங்கன்னா இது வந்து மேட் சுகர் பீட். இது வந்து ரொம்ப ஷைனிங்கெல்லாம் இருக்காது, டல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு எந்த இது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கோல்டன் கலர் வேணால் கோல்டன் கலரோ, எந்த கலர் வேணாலும் நீங்கள் அந்த கலர் நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு கலர் 2 கலர் வாங்கி வச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த சுகர் பீடும் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது பஞ்ச் பீட்ஸ். இது வந்து ஒரு பஞ்சாக தான் கிடைக்கும், ஏதாவது ஒரு கொத்தாவே கிடைக்கும். இதில் வந்து 12 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு மாலை மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கட் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயே வேறு சைஸஸில் கிடைக்கும். இது 5 mm, இது 4 mm, 3 mmலாம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடினா 2 mm கிடைக்கும். இந்த சுகர் பீடு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சுகர் பீட்ஸ்க்கு அடுத்தபடியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து 3 mmல கலர் பீட்ஸ். இந்த கலர் பீட்ஸும் எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கலர் பீட்ஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாச்சும் ஒன்று வாங்கினா கூட போதும். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ட்ராப் பீட்ஸ். இது வந்து கரெக்டாக ஒரு ரெயின் ட்ராப் விழுற மாதிரியே இருக்கும் பாருங்கள். இதுவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வீட் பீட்ஸும் கிடைக்கும். அது வேணாலும் ஒரு பஞ்ச் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குந்தன் ஸ்டோன். இது கோல்டன் கலர். இதுலேயும் எல்லா கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலரில் ஒரு 20 கிராம்ஸ் அளவு வாங்கிக்கோங்க. ஒரு 2-3 கலர்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்போ தான் டிசைன் போடும்போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. இதுலேயும் ஷேப்ஸ் எல்லா ஷேப்ஸும் கிடைக்கும். இது திலகம் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப் கூட கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதோட சுற்றி ரவுண்டு தான், ஆனால் அதை சுற்றி ஒரு கோல்டன் கலர் இருக்குது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் கிடைக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த இது பிடிக்குதோ அதை வாங்கிக்கோங்க. அப்புறம் இது ஃபேப்ரிக் க்ளூ, ஃபெவிக்ரில்னு இருக்கும் பாருங்கள், ஃபேப்ரிக் க்ளூ. இதுலேயும் நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. சின்னதாக வாங்கினா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது B7000 க்ளூ. இந்த க்ளூ வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சர்கான் ஸ்டோன் பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்டோனெல்லாம் நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த க்ளூவை தான் நீங்கள் யூஸ் பண்ணிருக்கோம். இதை பேஸ்ட் பண்ணும்போது இது சீக்கிரமாகவே காஞ்சிரும். இது பேப்பர் பின், ஏதாவது குண்டு ஊசி. இதுலேயும் ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து ரேட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இது வந்து தேவைப்படும் உங்களுக்கு. ஃப்ரேமை சுற்றி இந்த கிளாத்தை மடித்து பின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பின் தேவைப்படும். அதுலேயும் வாங்கி ஒன்று வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சீக்வன்ஸு. இது வந்து சர்க்கிளாக தான் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் வந்து ஃப்ளவர் லீஃப் ஷேப்லேயும் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இந்த சீக்வன்ஸ்லேயும் எல்லா கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி ஷைனிங்காக இருக்குது.
இதுலேயும் ஒரு பாக்கெட் நீங்கள் வாங்கினா போதும், எல்லாமே இருக்கும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக தான் நான் காட்டுறேன். இது 10 கிராம் அளவு 5 கிராம் அளவு நீங்கள் வாங்கினா போதும். இதில் உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அது வாங்கிக்கோங்க. இது பாருங்கள், இது ஃப்ளவர் சமிக்கின்னு சொல்லுவாங்க, இல்லைனா சீக்வன்ஸ்னு சொல்லிக்குவாங்க. ரெண்டுலேயுமே எதுன்னு சொல்லலாம். இது ஃப்ளவர். இங்கே பாருங்கள், இது வந்து பிங்க் கலரில் ஒரு ஃப்ளவர் இருக்குது, அது கோல்டன் கலரும் ஒரு இன்னொரு மாடல் ஃப்ளவர். இது லீஃப். இந்த மாடல் சீக்வன்ஸும் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் இப்போ தேவையில்லை. நீங்கள் வந்து சர்க்கிள் சீக்வன்ஸ் மட்டும் ஒரு பாக்கெட், அதாவது ஒரு 10 கிராம் அளவு நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா கிளிப் ஸ்டோன். இந்த கிளிப் ஸ்டோன்லேயும் மல்டி கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது டல் கோல்டு கலர். இதுலேயும் ஸ்கொயர் ஷேப்பு, அப்புறமா டைமண்ட் ஷேப்பு, சர்க்கிள் எல்லா ஷேப்ஸும் கிடைக்குது. இதுலேயும் எந்த ஷேப் உங்களுக்கு விருப்பமாக இருக்கோ அதுலேயும் ஒரு 10 கிராம் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டியூப் பீட். டியூப் பீடும் ஒரு 10 கிராம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம டிசைன் போடும்போது சொல்கிறேன். அதுலேயே இது சின்னது பாருங்கள், டியூப்லேயே சின்னது. இது கட் பீட்னு சொல்லுவாங்க, கட்டானா பீட்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு ஒரு 10 கிராம் வாங்கி வச்சுக்கோங்க. இதில் சின்ன பாக்கெட் என்கிட்ட அவைலபிளாக இப்போ இல்லை, அதனால் நிறைய இருக்கிறத காமிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் இவ்வளோ வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த டியூப் பீட் பாருங்கள், இதில் கட் பண்ணி இதுலேயே ஹாஃபாக இருக்கும், அதுதான் இது கட் பீட்னு சொல்லுவாங்க, இல்லைனா இது கட்டானா பீட்னு கூட சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கார்பன் பேப்பர். இந்த கார்பன் பேப்பர் வந்து நீங்கள் பிளாக் கலர், ப்ளூ கலர்லலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு இதில் ஒயிட் கலர் இல்லைனா எல்லோ கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது க்ரீம் கலர் ட்ரெஸ் இருக்கும் பாருங்கள், சாண்டல் கலர், ஒயிட் கலர், அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து நம்ம எல்லோ கலர் கார்பன் ஷீட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் அதில் நம்ம போடுற ட்ராயிங் வந்து விசிபிளாக தெரியும், இல்லைனா தெரியாமல் இருக்கும். இந்த கார்பன் பேப்பர் கூடவே நம்ம நெக்ஸ்ட் வாங்குறது ட்ரேசிங் பேப்பர். இந்த பேப்பரில் ட்ரா பண்ணி இந்த கார்பன் பேப்பரை அதுக்கு மேலே வச்சு தான் நம்ம வரைய போகிறோம். கார்பன் பேப்பரை ட்ரேசிங் பேப்பருக்கு அடியில் வச்சு நம்ம அதுக்கு நெக்ஸ்ட்டு கிளாத் இருக்கும், அதை நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. நீங்கள் இப்போ மெட்டீரியல் வாங்கும்போது கார்பன் பேப்பர், ட்ரேசிங் பேப்பர் வாங்கிக்கலாம். இந்த ட்ரேசிங் பேப்பர் A4 சைஸ்லேயும் கிடைக்கிது. இந்த மாதிரி நான் இப்போ காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி பெரிய ஷீட்டாகவே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எது தேவையோ அதை மாதிரி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறது மிரர். இந்த மிரரும் எல்லா ஷேப்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து நார்மலாக நம்ம முகம் பார்க்குற கண்ணாடிக்குலேயும் அந்த கண்ணாடியெல்லாம் இல்லை, அதே ஷேப்பில் குட்டி குட்டியாக இருக்கும். இதே இதில் ஸ்டிக்கர் மாதிரியும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது உங்கள் இடத்துல கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. எல்லா ஷேப்பும் வாங்கணும்னு இல்லை, மேக்ஸிமம் ரவுண்டு நீங்கள் வாங்கிட்டாலே போதும். இது பார்த்திங்கன்னா காயின், லக்ஷ்மி பென்டன்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் ஒரு பாக்கெட் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இது ஜர்தோஷி. இது வந்து அட்வான்ஸ் லெவலில் வரும்போது தான் நம்ம சொல்லி தர முடியும். இது ஜர்தோஷியில் எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு இதில் என்ன கலர் வேணுமோ அதில் ஒரு கொஞ்சம் சின்ன அளவு நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது கோல்டன் கலர், அப்புறமா அது கீழே இருக்கிற பாருங்கள், அது வந்து மெரூன் கலர். உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கோங்க. இது ஜர்தோஷி. இது வந்து பிளெயினாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது தொட்டாலே அப்படி சாஃப்டாக அழகான சின்ன ஸ்ப்ரிங் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது சாதின்னு சொல்லுவாங்க, அதில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அந்தளவு சாஃப்ட்னஸ் இருக்காது. இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இது வந்து நக்ஷி. இது ஜர்தோஷிலேயே 3 டைப்பு, ஜாதி, ஜர்தோஷி, நக்ஷி. இது 3மே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நிறைய ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணும்னுலாம் இல்லை, கொஞ்சமாக அமௌண்ட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. 3மே நமக்கு தேவைப்படும். இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரேமை சுற்றி நம்ம சுற்றுறதுக்கு ஒரு டேப்பு வாங்கணும். அதாவது இந்த ஃப்ரேமுக்குள்ளே அப்படியே நம்ம டைரெக்டாக கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம பிடிச்சி இழுக்கும் போது அந்த கிளாத்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நாடாக வாங்கினீங்கன்னா அதில் சுற்றிடலாம். சுற்றிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிளாத் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா இது ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அந்த உட்டன் ஷார்ப்பாக இருக்கும் போது நம்ம ட்ரெஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த நாடாவை அந்த ஃப்ரேமில் சுற்றிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது ட்ரெஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இந்த மெட்டீரியல்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸுக்கு ரெடியாக இருங்க. ஈஸியாக நம்ம வீட்டில் இருந்தபடியே ஆரி கிளாஸ் கற்றுக்கலாம். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நம்மளாலேயும் முடியும், நம்ம பண்ண முடியுங்கிறது முயற்சியை மட்டும் நீங்கள் கைவிட்டுறாதீங்க. நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு நினச்சி செய்யுங்க. கண்டிப்பாக எல்லாராலையும் ஆரி ஒர்க் கிளாஸை ஃப்ரீயாக ஆன்லைன்லேயே வீட்டில் இருந்தபடியே கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். ஒரு தடவை ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு வரலன்னு விடாதீங்க. 2-3 டைம்ஸ் நம்ம வீடியோவை திருப்பி பார்த்து ஸ்டிச் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.